வெல்கம் டு மைக்ரோஸ்கில். இது ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம். இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு டாஸ்க் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா அதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த டாஸ்க்கை பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராம்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ப்ரோக்ராமிங். அதை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் தேவை. அந்த டூல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு தான் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எழுதி கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து பைனரியில் தான் வந்து திங்க் பண்ணோம், ஒர்க் பண்ணும். அதாவது பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். மேஜராக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஒன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து லோ லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்லாம் ரொம்ப மிஷின் கோட் இல்லை பைனரி கோடு கிட்ட இருக்கும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜஸ் தான் இருக்கும். ஹியூமன்ஸால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் அது ரன் ஆகிறது, அதாவது எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ரிசைஸ் கண்ட்ரோலாக இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை விட இது ஈஸியாக தான் இருக்கும். பட் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக டே டு டே இதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக தான் இருக்கும், நார்மல் இங்கிலீஷாக தான் இருக்கும். லோ லெவலை விட ஹை லெவல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் மிஷின் கோடாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸுக்கும் லோ லெவல் லாங்குவேஜஸுக்கும் இருக்கிற ரன் டைம், அதாவது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாருமே ஹை லெவல் லாங்குவேஜஸாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாங்குவேஜ் ப்ராசஸர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம எழுதுகிற ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் கோடை வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஒரு கோடை தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம். அந்த கோடு தான் மிஷின் லாங்குவேஜ். அதை மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் லாங்குவேஜ் ப்ராசஸர். இங்கே நம்ம 3 டைப் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லாங்குவேஜஸுக்கும் சினாரியோஸுக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்பைலர், அசம்பிளர், அப்புறம் இன்டர்பிரட்டர். கம்பைலர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். இது மொத்த ப்ரோக்ராமையும் ஒரேடியாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு எரர் ஏதாச்சும் இருந்ததுன்னா த்ரோ பண்ணும். சம் ஆஃப் த லாங்குவேஜஸில் என்னென்னா சி, C++, C#, பாஸ்கல், ஜாவா, இது எல்லாமே கம்பைலர் பேஸ் பண்ண லாங்குவேஜஸ். அடுத்து வந்து அசம்பிளர். இது வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லாங்குவேஜஸ்னால் 8051 இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ஆர்ம் லாங்குவேஜ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அசம்பிளர் நம்ம யூஸ் பண்ணுவோம். கடைசியாக பார்க்க போகிறது வந்து இன்டர்பிரட்டர். இதுவும் ஹை லெவல் லாங்குவேஜஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இது கம்பைலர் மாதிரி மொத்தமாக ரன் பண்ணாமல் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு லைனில் எரர் இருந்ததுன்னா அது ஸ்டாப் பண்ணி இந்த லைனில் எரர் இருக்குன்னு சொல்லும். எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணதோ மிஷின் கோடோ, அதெல்லாம் வந்து எக்மாஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், பைத்தான், பேர்ல், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிஷின் கோடாக மாற்றுறோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு.